அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இதுவரைக்கும் நம்ம 12 ராசிகள் பற்றி பார்த்துருக்கோம், கிரகங்கள் பற்றி பார்த்துருக்கோம். அந்த கிரகங்கள் உச்சமான என்ன, நீச்சமான என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பட் நம்ம பொதுவாக ஜாதகம் அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு உடனே ஞாபகம் வருது நம்ம ஜாதக கட்டம் தான். அதில் சில எண்கள் இருக்கும், 1 to 12ன்னு இருக்கும். சில கோள்களோட குறியீடு இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி மேலோட்டமாக நம்மளால் ஒரு அர்த்தத்துக்கு வர்றது அப்படிங்கிறத சொல்லி தரத்துக்காக நம்மளோட இணைகிறாங்க டாக்டர் கலா அவர்கள். வணக்கம் டாக்டர் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்த உடனே நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது. இது ரொம்ப பேசிக்கான வீடியோ. இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, ஜோதிடம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களும் அதை பார்க்கலாம். பட் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வேறு ஏதாவது ஒரு பார்ட் 2 வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது 12 வீடுகள் இருக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தில். இந்த கட்டத்தை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 12 கட்டம் இருக்கும். இந்த 12 கட்டம்னா என்ன? இந்த முதல் கட்டம் எப்போவுமே லக்னமாக இருக்கும். அதை நான் இன்னொரு ஸ்லைடில் சொல்கிறேன் லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. பட் ஃபஸ்ட்டு லக்னம். லக்னம்னா நீங்கள், உங்கள் உடல், தட் இஸ் நான். ரெண்டாவது வீடு என்னுடையது, தட் இஸ் என் குடும்பம், என் செல்வம், என் ரீசோர்சஸ், என் பேச்சு, இதெல்லாம். மூணாவது வீடுங்கிறது என் முயற்சிகள், என் முயற்சி, என் தைரியம், ரிஸ்க் எடுக்கிற தன்மை, என்னோட உடன்பிறப்புகள், இதெல்லாம். நாலாவது கட்டம் என் அடித்தளம், தட் இஸ் என் வீடு, என் மன அமைதி, என் அம்மாவோட அன்பு, இதெல்லாம். அஞ்சாம் வீடு என்னிடம் இருந்து உருவாறது, தட் இஸ் என் குழந்தைகள், என்னோட படைப்பாற்றல், என் கிரியேட்டிவிட்டி, என் இன்டலெக்ட், என் புத்தி, இதெல்லாம். ஆறாவது நான் எதிர்கொள்ள வேண்டியது, தட் இஸ் எதிரிகள், கடன், நோய், நான் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் தான் ஆறாவது வீடு. ஏழாவது வீடு எனக்கு எதிரே இருப்பவர். எப்படி 1 நீங்களும், 7 மற்ற பீப்புள், சொசைட்டி. திருமணம் மட்டும் கிடையாது, மற்றவங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப், சொசைட்டியில் நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறீங்க, இதெல்லாம் 7ஆம் வீடு. 8ஆம் வீடு மாற்றங்கள், என்னை மாற்றுவது. 9வது வீடு என்னை வழி நடத்துவது, தட் இஸ் உங்கள் தர்மம், உங்களோட வேல்யூஸ், நீங்கள் எதை பிலீவ் பண்ணுறீங்க, உங்கள் குருவோட பாடங்கள், உங்கள் அப்பா சொல்லும் பாடங்கள், அதிர்ஷ்டம், இதெல்லாம் 9ஆம் வீடு. 10ஆம் வீடு கர்ம வீடு, நான் உலகில் செய்வது, தட் இஸ் உங்கள் தொழில், உங்கள் கர்மா, என்ன வேலை பார்க்குறீங்க, எல்லாமே. 11ஆம் வீடு லாபம், நான் பெறுவது. 12ஆம் வீடு இழப்பு, செலவுகள், தூக்கம், மோட்சம், இதெல்லாம் நான் விடுவது. இதெல்லாம் தான் பேசிக் ஆஃப் 12 வீடுகள். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு ராசிகள். ராசிகள் பற்றி நான் விரிவாக 12 ராசிகளோட குணாதிசயங்கள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கீழே லிங்க் பண்ணிடுறேன். விரிவாக பார்க்கணுன்னா அதை பார்த்துக்கோங்க. பட் ராசிகள் பொதுவாக 12 ராசிகள் இருக்கு. ஃபஸ்ட்டு மேஷம், செகண்டு ரிஷபம், 3 மிதுனம். இது இந்த ஆர்டரில் தான் நீங்கள் பார்க்கணும். சாரி, இங்கே 5 வரணும் சிம்மத்துக்கு. பட் இந்த ஆர்டரில் தான். 5னா எப்போவுமே சிம்மம், 4னா எப்போவுமே கடகம். 4ன்னு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எங்கேயா பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஆல்வேஸ் கடகம். இந்த லிஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனம் வரைக்கும், மீனம் தான் 12ஆம் வீடு. ஓகே. கிரகங்கள் பற்றியும் நான் விரிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் கீழே லிங்க் பண்ணிடுறேன். விரிவாக உங்களுக்கு கற்றுக்கணும் ஒவ்வொரு கிரகம் பின்னாடி என்னெல்லாம் விஷயங்கள்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பொதுவாக சொல்ல போகிறேன். சூரியன்னா ஆத்மகாரகன், அப்பா, கவர்மெண்ட், இதெல்லாம் அரசாங்கம், இதெல்லாம். சந்திரன்னா மனம், அம்மா, மன அமைதி, இதெல்லாம். செவ்வாய் செயல், சண்டை போடும் தன்மை, போராடும் தன்மை, இதெல்லாம் செவ்வாய். புதன் புத்தி, புத்திகாரகன், நம்ம கூட பிறந்தவங்களை குறிக்கும், இதெல்லாம் புதன். குரு ஞானம்,
ஆன்மீகம் இதெல்லாம் குறிக்கும். சுக்கிரன் வந்து சுகம், உறவுகள், திருமணங்கள் இதெல்லாம் குறிக்கும். சனி வந்து கடமை, கட்டுப்பாடு, கண்ணியம் இதெல்லாம் குறிக்கும். ராகு வந்து ராகு கேத்து வந்து கொஞ்சம் கஷ்டம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ராகு வந்து ஆசைகள், கேது வந்து பற்றின்மை, எல்லார் கூடயும் விலகி இருப்பது, மோட்சத்தை தேடி போவது தான் கேது. ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிளாக நான் ஒரு இது சொல்கிறேன். இப்போ வீடுக்கும் ராசிக்கும் கிரகத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு வந்து வாழ்க்கையின் ஒரு பகுதி. இப்போ 12 பகுதிகள் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன். ஸோ உங்கள் குடும்பம், உங்கள் திருமணம், உங்கள் தொழில், உங்கள் அம்மா வீடு அந்த மாதிரி. இப்போ 4ஆம் வீடுனா என்ன உங்களுக்கு சொன்னேன்? தாய், மன அமைதி, நம்ம சொந்த வீடு, இதெல்லாம் வந்து 4ஆம் வீடு. இப்போ ராசி பார்த்தீங்கன்னா அந்த பகுதி எப்படி வெளிப்படுறது அப்படின்ட்டு 12 ராசிகள் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. இப்போ வந்து இங்கே உதாரணத்துக்கு இங்கே வந்து ரிஷபம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 4ஆம் வீட்டில் உங்களுக்கு ரிஷப ராசி. ரிஷப ராசியோட குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா அன்பாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, ரொம்ப இதை என்னெல்லாம் குறிக்கும் ரிஷபம்? சொத்து, சுகம் இதெல்லாம் குறிக்கும். கிரகம் பார்த்தீங்கன்னா 4வது கிரகத்தில் வந்து உங்களுக்கு கிரகம் வந்து அந்த அந்த இடத்தில் செயல்படுத்துறது எந்த சக்தி அப்படிங்கிறது தான் கிரகம். ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வீடு தான் அவங்க வந்து மூவி அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, ஒரு படம் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, ராசி தான் வந்து அந்த படத்தோட சூழல், அந்த மூவியோட சூழல். லைக் அந்த மூவி வந்து ரொமான்ஸா இல்லை த்ரில்லரா, ஆக்ஷனா அந்த மாதிரி. அப்புறம் கிரகங்கிறது வந்து அதில் அதில் வர கதாபாத்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ கிரகம் வந்து அங்கே செவ்வாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. செவ்வாய்னா நான் என்ன சொன்னேன்? போராடுறது, சண்டை போடுறது, செயல்படுறது, தைரியம், இதெல்லாம் வந்து செவ்வாய். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களோட இப்போ இந்த 4ஆம் வீடு மன அமைதி குறிக்கிற வீடுல வந்து ஆஹ், செவ்வாய் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப லைக் அந்த மன அமைதிக்காக கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கணும்னு அர்த்தம் எக்ஸாக்ட்லி, எடுத்துக்கலாமா? எக்ஸாக்ட்லி. ஸோ செவ்வாய்க்கு வந்து ஒரு செவ்வாயை வந்து வீட்டுக்குள்ள ஒரு போராடுறவரை வந்து வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா இட்ஸ் நாட் அவருக்கான அது பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் கிடையாது. அவளுக்கான ஸ்ட்ரென்த் அங்கே கிடைக்காது. போராடுறது வந்து நீங்கள் வந்து வேலை 10ஆம் வீட்டில் விட்டீங்கன்னா, வேலை வாய்ப்பில் விட்டீங்கன்னா பெஸ்ட்டு என்வாயன்மெண்ட் அவங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ வீட்டுக்குள்ள சண்டை இந்த மாதிரி ஆஹ், பிடிவாதம், கோபம் இதெல்லாம் வந்து வரத்துக்கு சான்ஸ் அதிகம். இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இப்போ லக்னம் பற்றி புரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஜாதகத்தை எடுத்த உடனே நீங்கள் லக்னம் எங்கே இருக்குது, லக்னம் எந்த ராசியில் இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ லக்னம்னா என்ன? லக்னம் வந்து நீங்கள் பிறந்த நேரத்தில் இப்போ ஜாதக கட்டம்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்தப்போ அந்த வானத்தோடு ஒரு புகைப்படம் தான் வந்து உங்கள் ஜாதகம். ஸோ நீங்கள் வந்து லக்னம் வந்து அந்த ஈஸ்ட் சைடு உதிக்கும் ராசி தான் உங்கள் லக்னம். உங்கள் லக்னம் வந்து உங்கள் பிறவியின் வாசல். ஸோ அதுவே வந்து உங்களோட பாடி எப்படி இருக்கும், உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்கும், உங்கள் பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் இதெல்லாம் குறிக்கும். சந்திரன் வந்து வெறும் உங்கள் மனசை மட்டும்தான் குறிக்கும். நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி உங்கள் சந்திரன் இருக்கிற ராசி, தட் இஸ் நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணுற ராசி வந்து உங்கள் சந்திரன் இருக்கிற ராசி. அது வந்து உங்கள் மனசை தான் குறிக்கும். எல்லாருக்கும் உங்களை பார்த்த உடனே உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. எல்லாருக்கும் உங்களை பார்த்த உடனே உங்கள் லக்னத்தோட ராசியோட குணாதிசயங்கள் தான் அதிகமாக தெரியும். ஸோ லக்னம் தான், லக்னத்திலேருந்து தான் நம்ம வீடுகளே கவுண்ட் பண்ணுவோம். ஸோ லக்னம் வந்து உங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளி. லக்னத்தை ஃபஸ்ட்டு வீடாக வச்சு அதுலேருந்து நம்ம வந்து 12 வீடுகளும் கவுண்ட் பண்ணுவோம். ஓகே, அதுதான் வந்து உங்களோட உடல், மனம், அனுபவங்கள் இதெல்லாம் வந்து காமிக்கும் நமக்கு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. என்னது இது 6, 7, 8 இந்த மாதிரிலாம் இருக்கு, எனக்கு இதுனா என்னன்னு புரியல அப்படி. நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி 6னா எப்போவுமே கன்னி, 5னா எப்போவுமே சிம்மம். ஓகே, ஸோ இந்த இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் எப்போவுமே ரைட்லேருந்து லெஃப்ட் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான்
நம்ம வந்து ஜாதக கட்டத்தை படிக்கணும். இப்படிலாம் படிக்காதீங்க. கீழே இந்த மேலே இப்படிலாம் படிக்காதீங்க. எப்போவுமே இந்த ஆரோ சொல்லியிருக்கேன்ல, இந்த ஆரோ டைரெக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் எழுதியிருக்கும். இங்கிலீஷில் இருந்ததுன்னா ஏஎஸ்சி அசெண்டன்ட் அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த ஒரு இது இருக்கும், சம்டைம்ஸ் 2 லைன் இருக்கும். ஸோ லக்னத்தை தான் உங்கள் முதல் வீடாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இந்த லக்னம் வந்து கன்னியில் இருக்கு. இந்த கன்னியோட அதிபதி என்ன? புதன். ஸோ அந்த ஆதிபத்தியம் வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உச்சம் நீச்சம் சொந்த வீடுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதை வேணா பாருங்க. அது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆதிபத்தியம் என்ன, அதோட உச்சம் எங்க அடையுது, நீச்சம் எங்க அடையுது அப்படின்னு வந்து அதுல இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆஹ், புதன் தான் வந்து இந்த லக்னத்தோட அதிபதி. இப்போ புதன் எங்க இருக்கார் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா இங்கேருந்து லக்னத்துலேருந்து கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. 9ஆம் வீட்டில் இருக்கார் புதன். எந்த ராசியில் இருக்காருன்னு பாருங்க. 2. 2னா என்ன? ரிஷபம். ரிஷபமோட அதிபதி யாரு? சுக்கிரன். ஸோ 2 கூடையவன், ஐ மீன் 9 கூடையவன் 10ல், ஏன்னா இது 10ஆம் வீடு. இது 9, இது 10. ஸோ இந்த ராசியோட அதிபதி சுக்கிரன் வந்து, சாரி இது கூன்னு எழுதியிருக்குது, ஆக்சுவலாக சூன் இருக்கணும், சூரியன் இது. சுக்கிரன் வந்து 10ஆம் வீட்டில் இருக்காரு. ஸோ 9 கூடையவன் 10ல் இருக்கும்போது இது வந்து ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா 9ஆம் வீடு வந்து நம்மளோட தர்மங்கள், நம்மளை வழி நடத்துவது. 10ஆம் வீடு வந்து நம்ம கர்மா, நம்ம பண்ணுற வேலைகள். ஸோ தர்மமும் கர்மமும் லிங்க் ஆகி தர்ம கர்மாதிபதி யோகம். ரொம்ப வேலையில் ரொம்ப தர்மத்தோட ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ரொம்ப டீப்பாக போல, இது சும்மா இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இதை வந்து சம்மரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? லக்னத்தை கண்டுபிடிக்கணும். லக்னம் வந்து உங்களோட முதல் வீடாக இருக்கும். லக்னத்தை வச்சு 2ஆம் வீடு 3ஆம் வீடு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 2ஆம் வீடு வந்து உங்களுக்கு சனி அண்ட் செவ்வாய். இதுதான் உங்களோட 2ஆம் வீடு. ஸோ சனியும் செவ்வாயும் உங்கள் 2ஆம் வீடுனா என்ன குறிக்கும்? நான் சொல்லியிருந்தேன், சொத்து குடும்பம் இதெல்லாம் குறிக்கும். சனி உச்சமாக இருக்குது இங்கே. ஸோ கொஞ்சம் தாமதமாக உங்களுக்கு சொத்து வந்து சேரும். செவ்வாயோட இருக்கிறதுனால கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிக்கணும். 3ஆம் வீட்டில் கேத்து இருக்கு. 3ஆம் வீடுனா என்ன சொன்னேன்? உங்களோட சுயமுயற்சி, கூட பிறந்தவங்கள், இதெல்லாம் 3ஆம் வீடு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லக்னம், அப்புறம் வீடு கண்டுபிடிக்கணும். வீட்டில் இருக்கிற ராசி நான் சொன்ன மாதிரி அந்த 1 2 3யோட அர்த்தம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதோட அதிபதியும் நான் போட்டிருக்கேன். ராசியோட அதிபதி என்னன்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கிரகம், அதை பற்றி பார்க்கணும். அந்த வீட்டில் ஒரு கிரகம் அதை எப்படி வழி நடத்துது அப்படின்னு. ஃபைனலாக திருஷ்டி. திருஷ்டி நான் இப்போ ரொம்ப டீப்பாக போல, சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சனி எடுத்துட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ இதோட 7ஆம் பார்வை வந்து 8ஆம் வீடை பார்க்குது. ஸோ ஆயுளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். யூஸ்வலாக வந்து எம்டியாக இருந்தால் வீடு வந்து அவ்வளோ எஃபெக்ட் தெரியாது. இங்கே ஒரு வேறு கிரகம் இருந்திருதுன்னா இன்னும் ஜாஸ்தியான எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்குது. இப்போ குருவுக்கும் அதே மாதிரி 7ஆம் பார்வை இருக்கும். 1 2 3 4 5 6 7. 10ஆம் வீடை பார்க்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கும். எக்ஸ்ட்ரா யாருன்னா குரு, சனி, செவ்வாய், இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்வைகள் இருக்கு. குருவுக்கு வந்து 9ஆம் பார்வையும் இருக்கும், 5ஆம் பார்வையும் இருக்கு. சனிக்கு வந்து 3ஆம் பார்வையும் இருக்கும், 10ஆம் பார்வையும் இருக்கு. செவ்வாய்க்கு வந்து 4ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் இருக்கு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இதுக்கு நான் ரொம்ப டீப்பாக இப்போ உள்ள போல. இதுக்கு வேணால் நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் பார்வைகளை பற்றி. ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா வந்து இதுதான். இது வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக இல்லைன்னா பரவாயில்ல, இன்னொரு வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் உள்ளே போகிறேன். நன்றி. நன்றி கலா. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது.
ஸோ ரொம்ப பேசிக்காக சொல்லியிருக்கீங்க எப்படி வந்து கட்டத்தை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நேயர்கள் உங்களுக்கு இது வந்து இன்னும் விரிவாக வேணும் இல்லை இன்னும் எந்த மாதிரி வீடியோ பண்ணால் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வீடியோக்கள் நாங்கள் பண்ணுறோம். ரொம்ப நன்றி. நன்றி.